ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன்தானே, அந்த வார்த்தை தேவன்தானே. அதில் வாழும் வார்த்தையதே, ஜீவனுள்ள வார்த்தையதே. வானம் பூமி மாறினாலும் மாறாத வார்த்தை தேவன் வார்த்தை. வானம் பூமி மாறினாலும் மாறாத வார்த்தை தேவன் வார்த்தை. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன்தானே, அந்த வார்த்தை தேவன்தானே, அந்த வார்த்தை தேவன்தானே. வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. North America toll free 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், இல்லங்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:9 வாசிக்கலாமா? கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்மக்கள் மேன் மக்கள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடத்துல, இல்லையா? இது என்ன இந்த மாதிரி கீழ்மக்கள் மேன் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் பிரகாரம் கீழ்மக்கள்னா கர்த்தரை தெரியாதவங்க, கர்த்தரை அறியாதவர்கள் கீழ்மக்கள். மேன் மக்கள்லாம் கர்த்தரை தெரிஞ்சவங்க, மேன்மையான காரியத்தை தெரிந்து கொண்டவர்கள். இவங்க 2 பேருமே பொய்யுங்கிறார். தாவீது என்ன சொல்றாருங்க? 2 பேருமே பொய்யுங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, கீழ்மக்களாக இருந்தவங்க தான் மேன்மக்களாக மாறி இருப்பாங்க, இல்லையா? ஆனால் மாறின பிறகும் திடீர்னு அவங்களுக்கு கீழ்மக்களுடைய புத்தி வந்துடும். அதை கர்த்தரை அறியாதது போல நடந்து கொள்வார்கள். கர்த்தர் தெரியாதது போல பாவம் செய்வது, கர்த்தரை பார்த்தும் கர்த்தரை உணர்ந்தும் திரும்ப பாவ வாழ்க்கை திரும்ப போகிறது, அதான் கீழ்மக்கள் இல்லை? அந்த மாதிரி மாயான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க, உலக வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, பொய்யான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் விரும்புகிற வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தரையே நம்பி வாழுகிற வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளாக ஸ்ட்ராங்காக இருக்கிற வாழ்க்கை, அதை விட்டுருவாங்க. அதனால தான் மாயைங்கிறார். எல்லாம் மாயை. அவங்க ஒருவேளை தராசில் நிற்கப்பட்ட அவங்க எல்லாரும் மாயையில் ரொம்ப லேசானவங்க. ஒருவேளை தராசில் இவங்களெல்லாம் நிற்க வச்சா ரொம்ப லேசாக இருப்பாங்கங்கிறார். அப்போ வெயிட் இல்லை, வெயிட் இருந்தால் தானே கீழே போகிறதுக்கு இல்லை? வேதத்தில் ஒரு ராஜா நேபுகாத் நேச்சருடைய பையன் இல்லையா, பெல்ஷாத்சார், அவர் என்ன செய்வாருங்க? அவர் எல்லாம் எருசலேமில் கொள்ளையடிக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதில் ஜூஸ், அதில் மதுபானத்தை ஊற்றி தன்னுடைய வீட்டார் மட்டும் இல்லை, தன்னுடைய வைப்பாட்டிகளும் அவரும் மற்றவர்களும் குடிக்க அதை என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அவங்களாம் அதை குடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கை உறுப்பு செவற்றில் தோன்றி எழுதும், மெனே மெனே தெக்கால் ஒரு பாசின் அப்படின்னு எழுதும். என்னன்னா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு கொஞ்சம் குறை காணப்பட்டாயின்னு அர்த்தம். அவ்வளோதான். அவருக்கு அப்படியே இடுப்பு கீழே அப்படியே நகண்டு போயிடும். எல்லாம் இடுப்பு கீழே ஒன்றும் பெலன் இல்லாத மாதிரி ஆயிடுவார். அப்போதான் தேவனுடைய தாசன் சொல்லுவார், இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லா வந்தா, நான் தராசில் நிற்கப்பட்டா நீ ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கத்துரை பிள்ளைகளை, ஏன் பொற்பாத்திரத்தில் குடிச்சா அப்படி ஆயிடுமா? தேவனுடைய பொற்பாத்திரம், அதில் பொற்பாத்திரத்தில் வேத வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கலாம், இல்லையா? தேவனுடைய பந்தியில், அது தேவனுடைய பந்தியில் வைக்கப்பட வேண்டிய பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பொற்பாத்திரங்கள், அதை எடுத்து அவன் யூஸ் பண்றதுனால ஒரு கோபம் தேவனுக்கு. இன்னைக்கு கத்துரை பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த பொற்பாத்திரம் மாதிரி தான். தேவனுடைய கையில இருக்கிற பொற்பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரம், பரிசுத்தமான பொற்பாத்திரம். அதை அவன் எடுத்து யூஸ் பண்ண பார்க்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. அது நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம என்னைக்கும் கீழ் மக்களா மாறிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா நான் மேன்மக்கள் தான், நம்ம அறிந்த மேன்மக்களா நான் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நித்தம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாளில் கர்த்தர் எங்க கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தை முடியுது ஐயா, நாங்கள் கீழ் மக்களா இருந்தோம், எங்களை மேன்மக்களா மாத்தி இருக்கிறீங்க. ஆனா திரும்ப நாங்கள் கீழ் மக்களா மாறி எங்களை தராசுல வச்சா வேல்யூ இல்லாம போயிடக்கூடாது ஐயா. எங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்களே, அதை கர்த்தரங்கள் பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்களாய், சமாதானத்தை குலைத்து போடுகின்ற சத்துருவின் பல சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியாமல் நிலை குலைந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தரின் வார்த்தை இதோ, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் என்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் சமாதானத்தை இழந்து போனீர்களோ அவைகளில் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையினாலும் தம்முடைய பயங்கரமான கரத்தினாலும் மீண்டும் மீட்டு தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆளுகை செய்த பொல்லாத வல்லமைகளை, அதிகாரங்களை எப்படி நீக்கி போட்டார் என்பதை குறித்து தியானிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகின்றாள். அதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரம செயல்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசம் சமாதானம் அடைந்தது என்று வாசித்தறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட உங்களின் சமாதானத்தை கெடுத்து போடுகின்ற அத்தாலியாளின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி, குழப்பத்தை கொடுத்து, பிரிவினைகளை உண்டாக்கி, சரீரத்தில் பலவீனத்தை, வியாதியை தந்து, சமாதானம் இல்லாதவர்களாக்கி, தேவ சமூகத்தை தேட முடியாதபடி ஆளுகை செய்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை, கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் அழிக்கின்றார். இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சியை மீண்டும் மலரச் செய்கின்றார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற தம் வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற அத்தாலியாளின் கிரியைகளை அழித்து போடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு 26:22. பிரியமானவர்களே, இங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன் இயேசு தமது சீசர்களை அழைத்து ஒரு நண்பனின் வீட்டின் மேல் அறையில் போஜனத்தை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பினார். அவர்கள் போஜனத்திற்காக அமர்ந்த போது இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தமது சீசர்களின் பாதங்களை கழுவினார். இயேசு தம் பாதங்களை கழுவ பேதுரு தயங்கி மறுத்தான். ஏன் அப்படி செய்தாய் என்றால், இந்த செயல் சீசர்களுக்கு தாழ்மையை கற்பிப்பதற்காகவே. இக்கட்டான துன்ப நேரம் வருகிறது, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுரு, நான் மட்டும் அப்படி செய்ய மாட்டேன், மரணம் வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆனால் விடியற்காலையில் சேவல் கூவதற்கு முன் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். இருப்பினும் பேதுரு மனங்கசந்து அழுதான், மனம் திரும்பினான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்தை ஆராய்ந்து உணர்ந்து மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியம். இல்லையெனில்
கிறிஸ்துவிடம் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். நாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவோம். எப்பொழுதும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம். நாம் தாழ்மையாய் இருப்பதே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். தேவகுமாரனின் தாழ்மையின் ரூபத்தை நாங்களும் அணிந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முயற்சிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குதத்தோடு நான் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 16ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறோம். சங்கீதம் 119 அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனே நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை நம்புகிற வேளையிலே அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்குள்ளே இந்த நாட்களை கிரியை செய்யும். ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த வசனம் இந்த நாட்களிலே அவரை நம்பும்படியாக அந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் அதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்கும். சாதாரணமாக கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நம்முடைய நெருக்கத்தின் வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணி சில வேளைகளில் சில காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த காரியத்துக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஒரு வெற்றியை பெற்றுத் தருவார். அதுதான் அந்த நம்ப பண்ணுகிற வசனம். இந்த வசனத்தின் மூலமாய் நீர் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனம் என்ன செய்யுமா? அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய அந்த வார்த்தை என்ன செய்கிறதா, என்னுடைய ஆவியிலே ஒரு உயிர்மீட்பை கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடைய வார்த்தையாம், இருவரும் கருக்குள்ள பட்டயமும், இந்த கருக்கான பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே அப்படியான ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக நாட்கள் இருக்கிறபடினால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா? இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதம் 120 சொல்லுகிறது, வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி காக்கிறார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்று பாருங்கள், மரித்த லாசருவுக்கு ஒரு வார்த்தையை தான் இந்த நாட்களை தேவன் அனுப்பினார். லாசருடைய சரீரத்திலே போய், மரித்த சடலத்திலே போய் கை வைக்கவில்லை. சொன்னார், லாசருவே எழுந்து வா என்று. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் எழுந்து வந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் வந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளுமா இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் என்றைக்கு நம்புகிறோமோ அப்பொழுதே நம்முடைய சிறுமையிலே நமக்கு ஆறுதலும் ஒரு உயிர் மூழ்ச்சியும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த சங்கீதம் 49வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனை நினைத்தருளும். பரம பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அவரை நம்ப பண்ண வைக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, உடைய வசனத்தின் மூலமாக என்னை நினைவு கூறும் ஐயா. உடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய சிறையிருப்பை திருப்புமையா. உடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய உபத்திரவங்கள் நெருக்கங்களை இந்த நாட்களில் சந்தியும் ஐயா. உடைய வசனத்தை அனுப்பி நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மூச்சியை தரும், என்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர்மூச்சியை தாரும், என்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலையை தாரும்னு சொல்லி அவரிடத்திலே நாங்கள் கேட்போமா? அன்பு பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை இந்த நாட்களில் கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த மதத்திலே இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே யாரையாவது நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கால் இருந்தாலும் சரி, ஆனால்
வேத அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளா இருக்கிற வார்த்தையா இருக்கிறபடினால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும். உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்களை இந்த நாட்களை நீக்கி வார்த்தை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தை கட்டியெழும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நம்புங்கள். இந்த நாட்களிலே இது ஒரு மதம் மாற்றம் அல்ல. இது இந்த நாட்களிலே ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையின்படியே இந்த நாட்களில் நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த நாட்களிலே விரும்பி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையிலே வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாட்களிலே உண்டாகும். ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வார்த்தையை விசுவாசியுங்கள். கடைசி காலத்திலே வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டு. ஆமென்.